What do you want me to do for you? லூக்கா 18:41. நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, சென்ட் கிரகரி த கிரேட், பெரிய கிரகோரியார், போப், டாக்டர் ஆஃப் த சர்ச், 540 604 வரை வாழ்ந்தவர் கூறுகின்ற வார்த்தைகள்: Let us not ask the Lord for deceptive riches or earthly gifts or passing honors, but for light, the light which we can see with angels alone, light without beginning or end. The way to this light is faith. Hence Jesus says to the blind man, look up, your faith has saved you. அநீதியான செல்வம், உலக சொத்துக்கள், கடந்து போகும் அந்தஸ்து இவற்றுக்காக இறைவனிடம் வேண்டல் வேண்டாம். மாறாக இறை தூதருடன் இணைந்து காணும் ஒளிக்காக, துவக்கமும் முடிவும் இல்லாத ஒளிக்காக மன்றாடுவோம். நம்பிக்கையே இவ்வொளிக்கான வழி. இயேசு பார்வையற்றவரை நோக்கி, பார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்றார். இயேசுவால் முடியும் என்பதை உணர்ந்திருந்தான் இந்த பார்த்திமேயு என்ற கண் தெரியாதவன். என்ன சத்தம், என்ன அங்கே யார் போகிறார்கள் என்று கேட்கிறான். இயேசு போகிறார் என்று கேட்டதுதான். உடனே அவன் உள்ளத்திலிருந்து வருகின்ற அபய குரல், வேண்டுதல், தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும் என்று இயேசுவின் காதில் விழுகின்ற வகையில் அவன் உரக்க சத்தமாக கூவுகிறான். மறுபடியும் மறுபடியும் பிறர் அதட்ட, பிறர் அவனை அடக்க, இன்னும் அதிகமாக அவன் சத்தமிட்டு இயேசுவின் காதில் அது கேட்குமாறு தன்னுடைய அபய குரலை எழுப்புவதை பார்க்கிறோம், கேட்கிறோம். இயேசுவும் அவனை தன்னிடம் வரவழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் விசுவாசம் உனக்கு பார்வை தருகிறது என்று பார்வையை கொடுத்ததை நாம் நற்செய்தியில் படிக்கிறோம். If our faith is solid as a rock, it will also defend our home. That is, it will overcome everything. Saint Ambrose. நமது விசுவாசம் பாறை போன்று உறுதியாக இருந்தால் அது நமது வீட்டையும் காக்கும், அனைத்தையும் மேற்கொள்ளும். பாறை போன்ற விசுவாசம். அந்த விசுவாசம் இருப்பின் நாம் இறைவனை நோக்கி செபிக்கும் பொழுது, அபயக்குரல் எழுப்பும் பொழுது நாம் மற்றவைகளை பார்க்க மாட்டோம். கடவுளை நோக்கி ஜெபிக்கும் பொழுது எந்த விதமான ஒரு செகண்டரி ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது என்று இந்த வாரம் இந்த நியூஸ் பேப்பர் பத்திரிகையோடு சேர்ந்து இந்த இலவச இணைப்புகள் எல்லாம் வரும். அதில் வெள்ளிக்கிழமை ஆன்மீக மலர்னு வரும். அதில் நம்முடைய கிறிஸ்துவ கருத்துக்கள் இருக்கும், முகமதியர் கருத்துக்கள் இருக்கும், இந்துக்கள் கருத்துக்கள் இருக்கும். அப்படி ஒரு கிளான்ஸ் பார்ப்பேன், என்ன தான் சொல்லுகிறாங்க பார்ப்போம். நம்முடைய கருத்துக்கள் நன்றாக தெரியும். ஏதாவது நற்செய்தியை வைத்து விளக்கம் சொல்லுவார்கள். சரி, நல்ல விளக்கம். முஸ்லீம்ஸ் என்ன சொல்லுறாங்க அப்படின்னு அதையும் பார்ப்பேன். அதில் அந்த வார்த்தை இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, மேலே போட்ட வார்த்தையை படிப்பதற்கே சற்று சிரமமாக இருந்தது. தமிழ் வார்த்தை தான். அதில் சொல்லப்பட்ட கருத்து என்னவென்றால்,
இறைவனை நோக்கி நீ ஜெபிக்கும் பொழுது தலையை சொறிதலோ மூக்க தடவுதலோ இப்படி செய்கிறதோ இப்படி செய்ய அது கூட செய்யக்கூடாதான். எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம இப்படி செய்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய முழு கான்சன்ட்ரேஷன் கடவுள் மீது இல்லை. கடவுள் மீது இருந்தால் அங்கேதான் நான் அப்படியே பரவசமாக இருக்க வேண்டுமே தவிர என்னுடைய மூக்கை சொல்லிக்கிட்டோ கதை சொல்லிக்கிட்டோ தூங்கிக்கிட்டோ அல்லது நாம் ஜெபிக்கும் பொழுது ஆணு கொட்டாய் விடுறோம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நம்ம அதில் இல்லைன்னு அர்த்தம். நமக்கு தூக்கம் மேற்கொள்ளுகிறது. இறைவன் என்னை ஆட்கொண்டால் இவைகள் எல்லாம் கடந்து போகும், அவனோடு நான் ஐக்கியமாக வேண்டும் என்று இந்த முகமதியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பக்கத்திலே இதை படித்தேன். எவ்வளவு உண்மை பாருங்கள். ஆண்டவரோடு நான் ஐக்கியமாகும் பொழுது இவைகளை தவிர்த்தல் வேண்டும். ஆட்டோமேட்டிக்காக அது தவிர்க்கப்படும் நீ இணைந்திருந்தால். ஆகவே ஒரு சில சமயங்களில் கவனமாக நான் வேலை செய்யும் போது பார்த்தீர்கள் என்றால் பக்கத்தில் யார் போகிறாங்க வராங்க ஒன்றும் தெரியாது. போகலாம், நம்ம அதை பற்றி கொஞ்சம் கூட கவனம் சிதறாமல் இருக்கிறோம் என்ற அர்த்தம். நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய மறையுரைகளில். ஒரு பங்கில் இருந்த பொழுது வீடு சந்திக்க மாலையில் ஒரு பகுதிக்கு செல்கிறேன். எல்லாம் ஏழைகள் வாழுகின்ற இடம். அந்த வீட்டின் முன்னால் நின்று அந்த வீட்டு மகளிடம் பேசுகிறேன். அவர் திருமணமானவர், கோவில் திருமணம் இல்லை. ஆகவே கோவில் திருமணம் செய்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார், விசாரித்து கொண்டிருக்கிறார். வீட்டு உள்ளே பார்க்குறேன், இந்த பிள்ளையுடைய அம்மா வயசானவங்க, அவங்க மண்டியிட்டு நேராக நிற்க முடியல, ரெண்டு கையையும் முன்னால் வச்சு தலை வணங்கி சாமி மாடத்துக்கு முன்னாடி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் இங்கிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேரும் பேசுவதை கேட்டு அது என்ன பேச்சு சத்தம் என்று திரும்பி பார்ப்பார்கள் என்று பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு செகண்டு கூட திரும்பல. அப்படியே அந்த ஜெபத்தில் முழுமையாக கவனம் வைத்தவர்களாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அதுதான் ஜெபம். அதுதான் முழுமையாக ஆண்டவர் மீது வைக்கின்ற அந்த விசுவாசத்தினுடைய ஆழம். இல்லை என்றால் வெறுமனே இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் லேட்டஸ்ட் ஃபேஷன் என்ன தெரியுமா? ஐபேடை போட்டுக்கணும், காதில் வச்சுக்கணும் இயர்ஃபோனை, இதில் மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கும், இவங்க படிப்பாங்களாம். அப்போ தான் எனக்கு படிப்பு ஏறும். என்னம்மா இப்படி செய்கிறீங்க? ஓ, அது பாட்டாகவே இருக்குதோ, சரி பரவாயில்ல. இந்த படிப்புக்கு அது பேக்ரவுண்ட் மியூசிக்கா? நிச்சயமாக உன்னுடைய மனமானது ஒரு முனைப்படுத்த முடியாது. அதே போன்றுதான் ஜெபமும். பாறை போன்று உறுதியாக இருந்தால்தான் நமது வீட்டையும் காக்கும். It is only with the heart that one can see rightly. What is essential is invisible to the eye. Antoine de Saint-Exupéry, The Little Prince, அவருடைய வார்த்தைகள். இதயத்தால் மட்டும் ஒருவர் சரியாக காண முடியும், இன்றியமையாதது கண்ணுக்கு புலப்படாது. சாதாரண கண்களுக்கு புறப்பார்வை, அதைவிட அகப்பார்வை, அகத்தால் பார்ப்பது, இதயத்தால் கேட்பது, இதயத்தால் உணர்வது, இவைகளை நாம் இப்பொழுது அடிக்கடி மறைவுரைகளை கேட்கிறோம். காதினால் தான் கேட்க முடியும், ஆனால் இதயத்தால் கேட்பது என்பது அந்த உணர்வோடு, இரக்க உணர்வோடு. கண்களால் தான் பார்க்க முடியும், ஆனால் இதயத்தால் பார்ப்பது. இதோ இந்த பிறவிக்குருடன் பார்த்திமேயு தன்னுடைய செவி வழியாக கேட்டு இயேசு யார் என்பதை தெரிந்து வைத்திருந்ததினால்தான் தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று அபயக்குரல் எழுப்பினான், பார்வை பெற்றான். நாமும் அதே போன்று அக பார்வை பெறுவதற்கு இன்னைக்கு காலையில்
பாட்டு பாடினா இல்லை இப்போ தான் பாடலாமா தெரியலையே. நீ ஒளியாகும் பாட்டு இன்னைக்கு ஒருபோதும் இல்லை பாடிங்க. ஓ, டிவியில் பார்த்தேன். அகமணம் அமர்ந்தென்னை ஆள்பவன் நீ. வார்த்தைகளை கவனியுங்கள். அகமணம் அமர்ந்தென்னை ஆள்பவன் நீ. அகமணத்தில் யார் இருக்கிறார்? வெளியில் யாரும் பார்க்க முடியாது, நான் தான் உணர முடியும். என் உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பது யார்? அந்த ஆயன். அகமணம் அமர்ந்தென்னை ஆள்பவன் நீ, அருவிக்கு அழைத்திடும் ஆயனும் நீ. இந்த வார்த்தைகள் எல்லாம் அருமையான வார்த்தைகள். All grown-ups were once children, but only few of them remember it. பெரியவர்கள் அனைவரும் ஒரு சமயம் குழந்தைகள் என மிகச் சிலரே நினைவு கூறுகின்றனர். இந்த படிகளை தாண்டி வருகின்றோம். ஆகவே அவைகளினுடைய அனுபவத்தினால் ஸ்திரப்படுத்தப்பட்டு என்னுடைய விசுவாசம் இன்னும் ஒரு பரிமாணத்தை காண வேண்டும். ஜெபம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க நம்ம மக்களை, பிள்ளைங்களை. மாட்டேன்னா சரி, அப்படி ஏதாவது ஜெபம் சொல்லணும்னு கட்டாயப்படுத்தினா பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்று கற்றுக் கொடுக்கப்பட்ட மனப்பாடம் செய்யப்பட்ட ஜெபத்தை தான் சொல்லுகிறார்கள். அது எந்த வயசுக்கு? புதுநன்மைக்கு. சரி, புதுநன்மை பிள்ளைகளுக்கு ஜெபம் சொல்லிக் கொடுப்பதற்கு கர்த்தர் கல்வி ஜெபம் சொல்லு, மங்களவார்த்தை ஜெபம் சொல்லு, இந்த விசுவாச பிரமாணம் சொல்லு, 10 கற்பனை சொல்லு கற்றுக் கொடுக்கிறோம். அதன் பிறகு நீ ஜெபிப்பதற்கு வளர்ந்திருக்கிறாயா? சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஆல்பபெட்ஸ் கற்றுத்தரோம், தமிழில் எழுத்துக்கள் கற்றுத்தரோம், அ ஆ இ ஈ அம்மா அப்பான்னு எழுத்து கூட்டி தரோம். அதிலேயேவா நிற்கிறோம்? பிறகு படிக்க நாம் கற்றுக்கொள்வதில்லை. இந்த எழுத்துக்கள் எல்லாம் கூட்டி எந்த ஞானத்தை கொடுக்கிறது? இன்னும் ஒருபடி மேலே போனால், நேற்று ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி பற்றி சொன்னேன். தேம்பாவணி தமிழில் எழுதப்பட்ட காவியம். இத்தாலி நாட்டுக்காரர் தமிழை கற்றுக்கொண்டு எவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறார். ஆக இது இன்னும் அடுத்த கட்டமாக அந்த கற்றலிலே உயர்தல். அதே போன்று இந்த ஜெபத்தில் வெறும் மனப்பாடம் செய்த ஜெபங்கள், அவைகள் ஃபார்மேட்ஸ். எப்படி நீங்கள் உங்களுடைய சயின்ஸ் அல்லது ஃபிசிக்ஸ் இவைகளில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸை வைத்துக்கொண்டு கொடுக்கப்படுகின்ற கணக்கை செய்ய வேண்டும், தீர்வு காண வேண்டும். அப்படி இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பால பருவத்தினுடைய மனப்பாடம் செய்யப்படுகின்ற ஜெபங்கள். இவைகளின் வழியாக நீ எப்படி உன்னுடைய ஜெப வாழ்வை வளர்த்திருக்கிறாய்? அருமையாக நற்கருணை சிற்றாலயம் வந்து அமர்ந்து அங்கே அருமையாக மௌனமாக ஜெபிப்பது ஒரு ஜெபம். ஜெப புத்தகத்திலே வைத்து ஜெபத்தை நாம் படித்து ஜெபிக்கலாம், தியானிக்கலாம், பைபிள் படித்து தியானிக்கலாம். அந்த தியானம் என்பது எப்படி? என் மனத்தை ஒன்றிப்பது, ஒருமுனைப்படுத்துவது. ஆகவே மறுபடியும் அங்கே வந்து கதவு டபார்னு சத்தம் கேட்டால் அப்படி திரும்பி பார்க்கறது இல்லை, நீ இன்னும் ஒருமனப்படுத்தப்படவில்லை என்ற அர்த்தம். இவைகளெல்லாம் வளர்ந்த மனநிலையில் இருக்கக்கூடிய நிலைகள். Faith is to believe what we do not see. The reward of this faith is to see what we believe. Saint Augustine. காணாததை நம்புவதே விசுவாசம், நான் நம்புவதை காண்பதே விசுவாசத்தின் வெகுமதி. இதெல்லாம் ஆழமான கருத்துக்கள், பலவாறு சிந்திக்கப்பட்டு இப்படி பெரிய ஜாம்பவான்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நாம் சிந்திக்கலாம். கர்தினால் லியோ சுவெனன்ஸ் என்ற கர்தினாலுடைய வார்த்தைகளை அழகிய தமிழில் மொழிபெயர்த்து, நம்புவது என்பது கடமை, கற்பனை அன்று. நம்புவது என்பது கனவு காண்பது இல்லை, கனவுகளை நனவாக்கிட கை கொடுக்கும் அமுதம். நம்பிக்கையோடு கனவு காண்பவர் பேறு பெற்றோர், நம்பிக்கை நனவாகிட நல்லதொரு விலையும் கொடுக்க துணிவர் நற்பேறு பெற்றவர்கள். நம்பிக்கை என்பது அருள் தந்தை தாமஸ் கவான் டஃபி அவர்கள்
திண்டிவனத்தினுடைய அந்த நடுநிலையம் கட்டுவதற்கு முழு மூச்சாக செயல்பட்டவர். அவருக்கு இருந்த இந்த விருது வாக்கு இதுதான்: நம்பிக்கை. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுதல், இந்த நங்கூரம். எனவே முழந்தாளிட்டு செபிப்போம். லார்ட் ஜீசஸ், யூ ஆர் த ஸ்ட்ரென்த் when we are weak. Lord Jesus, you are the light when we are in darkness. Lord Jesus, you are the way when we are lost. ஆண்டவராகிய இயேசுவே, பலவீனத்தில் எம் பலன் நீர். ஆண்டவராகிய இயேசுவே, இருளில் எம் வெளிச்சம் நீர். ஆண்டவராகிய இயேசுவே, வழிதவறிய எமக்கு நீர் பாதை. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக வீற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. இந்த விசுவாசத்தினால் நாங்கள் ஒருமுனைப்படுத்தப்பட்டு உம்மை எங்கள் ஆழ்மனத்தில் பதிக்கச் செய்து அகமனத்தில் அமர்ந்து எம்மை ஆள்கின்ற நல் வேந்தனாக, நல் ஆயனாக, நல் தோழனாக, நல் நண்பனாக நீர் இருக்க வேண்டுமாய் ஆசிக்கின்றோம். எம் குறைகளை குறைத்து நிறைகளை வளர்த்து இன்னும் உமக்கு ஏற்றவாறு வாழ எங்களுக்கு வேண்டிய உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் உடல் நலத்தையும் தெம்பையும் தெளிவையும் துணிவையும் தாரும். இதனால் நாங்கள் என்றும் உமது அன்பு மக்களாக வாழவும் வளரவும் செய்தரலாம். இந்த வல்லமையான நேரத்தில் செபிக்கின்ற நாங்கள் எமக்காக மட்டுமல்லாமல் இன்னும் யாருக்கெல்லாம் செபிக்க வேண்டுமோ, யாரெல்லாம் எங்கள் செபத்தை கேட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். 2 நாட்களுக்கு முன்பு மலேசியாவில் தாமஸ் என்பவர் தன்னுடைய சகோதரிக்காக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், செபியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட இந்த விண்ணப்பம் இங்கு இப்படி பொதுவான விண்ணப்பமாக செபிக்கப்பட்டது. ஆண்டவரே, எம்மிடம் கேட்பவர்களுக்கு உதாருடைய ஆசிரியத்தாரம் என்று செபிக்கப்பட்டது. நேற்று இரவு தொலைபேசியிலே நன்றியுடன் அறுவை சிகிச்சை வெற்றி பெற்றது. ஆண்டவருக்கு நன்றி. இப்படி பல நேயர்கள், பல விசுவாசிகள் நம்பிக்கையுடன் செபத்தை நாடும் பொழுது, ஏறெடுக்கும் பொழுது அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வாழ்வாகிறது, சுகத்தை தருகிறது. இப்படிப்பட்ட அறுவை சிகிச்சைகளில் வெற்றி தருகிறது. மருத்துவர்களால் கணிக்க முடியாத பல வகையான நோய்களை குணமாக்குகிறது. நன்றி ஆண்டவரே. இந்த பார்த்திமேயுக்கு நீர் பார்வை கொடுத்தது போல அகமன பார்வையினால் உந்தப்பட்டு உம்மிடம் நாடி தேடி வந்த அந்த பார்த்திமேயு, தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும் என்று உரக்க கத்தி, மற்றவர்கள் அடக்கினாலும் அடங்காமல், மற்றவர்கள் தடுத்தாலும் துணிவோடு உம்முடைய காதிலே இந்த வார்த்தைகள் விழ வேண்டும் என்று முயற்சித்ததன் பலன் பார்வை பெற்றான். நாங்களும் எங்கள் அகவாழ்விலே உமது அருளை பெற தடையாக இருக்கக்கூடியவைகளை கடந்து ஒருமனப்பட்டு உம்மை முழுமையாக எங்கள் உள்ளத்தில் இருத்தி கொள்ள அருள் தாரும். இந்த வல்லமையான நேரத்தில் உம்மை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற மக்கள் உள்நாடு, வெளிநாடு, அருகில், வெகு தொலைவில் என்று பல வகையிலே இந்த தினத்தில் இந்த நற்செய்தியினுடைய அடிப்படையிலே கண் தெரியாமல் இருக்கவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஒரு கதவை மூடினால் நீர் இன்னொரு கதவை திறக்கின்றீர் என்பதையும் உணர்ந்து அவர்களுக்கு இந்த உணர்வை அதிகமாக தந்து, திறமைகளை அதிகமாக கொடுத்து,
இந்த குறைபாட்டை நீர் குறைத்திருப்பதற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இந்த காலகட்டத்தில் மழையினால் இன்னும் அதிகமாக துன்புற்று கொண்டிருக்கிற மக்கள், தட்பவெப்பநிலை, காலங்கள் இவருடையது, யுகங்களும் இவருடையன. ஆகவே உம்மால் கூடும் என்பதினால் நம்பிக்கையோடு செபிக்கின்றோம். மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றும், அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை தந்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.